லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி சுப்பா சுப்ஸ் பூரி தான். இதுக்கு மல்டிகிரெயின் சப்பாத்தி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். 3 கப் தனியாக எடுத்திருக்கேன். இதில் உப்பு சர்க்கரை சேர்த்துட்டு மஞ்சள் கலருக்காக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். பிங்க் கலருக்காக பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். பச்சை பீட்ரூட் தான், அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டதுலேயும் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நல்லா டைட்டான டோவாக பிசைஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்பினச் லீஃப் இருக்கு இல்லையா, பசலைக்கீரையோ பாலக்கீரையோ எது கிடச்சாலும் அதை நீங்கள் வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அது மேலே ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஊற்றி நல்லா டைட்டாக பாமில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா டைட்டாக சாஃப்டாகவே வந்துடும். மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. இப்போது தனித்தனியாக பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கலரையும் சப்பாத்தி நம்ம திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி ஈக்குவல் சைஸில் 3த்தையுமே சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டினதுக்கப்புறமா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம ரோல் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இதை பேக் பண்ணி அனுப்புனீங்கன்னா மிச்சமே வராது, கேரண்டி. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மாவு வந்து டஸ்ட் பண்ணி நம்ம பூரி மாதிரி திரட்ட போகிறோம். அவ்வளோதான். ஹாட்டான ஆயிலில் பொரித்து எடுத்திங்கன்னா பூரி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ கறி கொடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெசிப்பியும் சமையல் வித் அமலான்ற சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சமையல் வித் அமலான்ற சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை.